Hi, hello everyone. How are you? I hope you are doing well and being safe. Welcome to our science class. Today we will be learning 11th chapter in class 6. The chapter name is Light, Shadows and Reflection. Yes. In Tamil meaning of this chapter ஒளி நிழல்கள் மற்றும் பிரதிபலிப்பு. எஸ், அதாவது ஒளி நிழல்கள் பிரதிபலிப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எஸ், before we are going to start a lesson, let's see the introduction of this lesson. Yes, first, what is light? அதாவது ஒளி என்றால் என்ன? Light is a form of energy which help us to see the object. Yes, அதாவது ஒளின்றது ஒரு ஆற்றல். ஸோ இட் ஹெல்ப் அஸ் டு see the object. ஒளி நம்மை சுற்றி உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு உதவி புரிகிறது. எஸ், அதாவது நம்மளை சுற்றி என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒளி ஒரு முக்கியமான ஆதாரமாக திகழுது. எஸ், we see so many objects around us, colorful and different. எஸ், அதாவது நம்மளை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. கலர்ஃபுல்லாகவும் அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க முடியுது with the help of light source. Yes, and the way to school we see things like bus, car, cycle, trees, animals and sometimes flowers. Yes, அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோம்? பஸ்ஸு, காரு, சைக்கிள், விலங்குகள், பூக்கள் அப்படின்னு பார்க்குறோம். how do we think? we see all these objects. Yes, அதாவது நம்மளால் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்க முடியுது. எப்படி நம்மளால் பார்க்க முடியுது? with the help of light source. Yes, think of the same places at night. If it were completely dark, what will you see? Suppose you go inside a completely dark room. Are you able to see any objects in the room? அதாவது ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் அதாவது இரவு நேரத்தில் நம்மளால் கலர்ஃபுல்லாவோ டிஃப்ரெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நோ, பிகாஸ் தெர் இஸ் நோ லைட் சோர்ஸ். அட் த சேம் டைம் ஒரு இருட்டு அறையிலையும் நம்மளால் அந்த அறைக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் தெர் இஸ் நோ லைட் சோர்ஸ். பட் when you light a candle or a torch, you can see the object present in the room, isn't it? Yes, அதாவது அந்த இருட்டு அறைக்குள்ளேயே நம்ம ஒரு கேண்டில் ஏற்றணும் அப்படின்னாக்கா அதை சுற்றி என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கேண்டில் இஸ் ஏ ஒன் ஆஃப் த லைட் சோர்ஸ். இட் இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ். எஸ், அட் த சேம் டைம் லைட் சோர்ஸ் ஆல்சோ டூ கேட்டகரிஸ். ஒன் இஸ் நேச்சுரல் லைட் சோர்ஸ், அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ். அதாவது இயற்கையான ஒளி ஆதாரம் பார்த்தா சன், ஸ்டார், ஃபயர்ஃப்ளை. எஸ், அட் த சேம் டைம் artificial light source, candle, torch bulb, tube light, etc. Yes, without light things cannot be seen. Light help us to see objects. Yes, அதாவது ஒளி இல்லாமல் நம்மளால் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஸோ ஒளி நம்மளை சுற்றி என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு உதவி புரியுது. எஸ், the torch bulb is an object that gives light of its own. And sun is another familiar object that gives its own light. எஸ், அதாவது சூரியன் என்றது ஒரு தானாகவே மிளிரக்கூடிய ஒரு ஒளி ஆதாரமாக திகழ்கிறது. எஸ், டூரிங் த டே இட்ஸ் லைட்ஸ் அலோ அஸ் டு see ஆப்ஜெக்ட்ஸ். எஸ், அதாவது பகல் நேரத்தில் நம்மளை சுற்றி என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறோம்? சூரிய ஒளியின் உதவினால தான். எஸ், objects like the sun that give out or emit light of their own are called luminous object. luminous object னா பளபளக்கக்கூடிய பொருட்கள், மிளிரக்கூடிய பொருட்கள். எஸ், அதாவது what is luminous object? the object which can emit their light source own is called luminous. example gold, diamond, etc. at the same time the object which cannot emit their light source own kind இஸ் கால்ட் நான் லூமினஸ். அதாவது நான் லூமினஸ்னால் பளபளக்கு தன்மை அற்ற பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் வுட், அதாவது கட்டையெல்லாம் பளபளப்பாக இருக்காது. எஸ், அதை நம்ம நான் லூமினஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எஸ், தென் நெக்ஸ்ட், வாட் அபவுட் ஆப்ஜெக்ட் லைக் சேர், a painting or a shoe?
We see this when a light from the luminous objects like sun, torch or an electric light fall on this and then travel towards our eyes. Yes, அதாவது நம்ம பளபளக்கக்கூடிய ஸோ லைட் சோர்ஸாக இருக்கிற சன்னோ இல்லை டார்ச்சோ எலக்ட்ரிக் லைட்டோ சேரோ அல்லது பெயிண்ட் மூலையோ நம்ம லைட் சோர்ஸை பாஸ் பண்ணும்போது அந்த லைட் சோர்ஸு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய கண்ணுக்கு தென் ட்ராவல் டுவோர்ட்ஸ் அவர் ஐஸ், அதாவது டுவோர்ட்ஸ் அவர் ஐஸ்னால் அந்த லைட் சோர்ஸ் நம்மளை நோக்கி வருது. நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன கலரில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. எஸ், let's see the first topic of this lesson. Transparent, opaque and translucent objects. Yes, the objects are divided into three categories based on the transmission of light source or else transparency of objects. Yes, அதாவது ஒளி ஊடுருவும் தன்மையை பொறுத்து பொருட்களை மூன்றாக பிரிக்கலாம். எஸ், டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவும் தன்மையுடையது, ஒபைக் ஒளி ஊடுருவும் தன்மை அற்றது, அண்ட் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் பாதி அளவு ஒளி ஊடுருவ செய்யக்கூடிய பொருட்களை நம்ம டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், இஃப் வி cannot see through an object at all, it is an opaque object. எஸ், அதாவது என்னென்ன பொருளெல்லாம் லைட் சோர்ஸை தன்னுள்ளே ஊடுருவ அனுமதிக்காதோ அதெல்லாம் நம்ம ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் புக்கு, கட்டை, புக், wood, etc. and plastics also. Yes, if you are able to see clearly through an object, it is allowing light source pass through it and is called transparent. Transparentனா ஒளி ஊடுருவும் தன்மையுடையது, அதாவது எந்த பொருளாக தன்னுள்ளே ஒளியை முழுவதுமாக ஊடுருவ அனுமதிக்குதோ அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் ஒளி ஊடுருவும் தன்மையுள்ள பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ், வாட்டர். எஸ், அதாவது ஒரு பக்கெட்டில் ஒரு வாட்டரை ஃபில் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த பக்கெட்டில் இருக்க வாட்டரில் நம்மளுடைய ஃபேஸை காமிக்கும் போது நம்மளுடைய ஃபேஸு கிளியரன்ஸாக தெரியுது. பிகாஸ் த வாட்டர் அலோ த லைட் சோர்ஸ் ஃபுல்லி. எஸ், அதாவது நீர் ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எஸ், there are some objects through which we can see but not very clear. Such objects are known as translucent. எஸ், அதாவது டிரான்ஸ்லூசன்ட்னா பாதி அளவு ஒளி ஊடுருவும் தன்மையுடைய பொருட்கள். எஸ், எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் லைட் சோர்ஸை தன்னுள்ளே பாதி அளவு ஒளி ஊடுருவும் தன்மை அனுமதிக்குதோ அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டர் பேப்பர், வெண்ணெய் காகிதம் சொல்கிறோம் இல்லையா, அது ட்ரேசிங் பேப்பர். ட்ரேசிங் பேப்பர்னா தடமறிதல் காகிதம். எஸ், these are all translucent objects example. Yes, yes, look at the picture. Glass is a transparent object. அதாவது இந்த லைட் அவனுடைய ஃபேஸை பார்க்குறான், ஸோ ஆப்போசிட்டில் அவனுடைய ஃபேஸு ஃபுல்லாக தெரியுது. ஸோ கிளாஸ் இஸ் ஏ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட். அட் த சேம் டைம் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். எஸ், அதாவது பாதி அளவு ஒளியை ஊடுருவும் தன்மையுடைய பொருளை நம்ம டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேசிங் பேப்பர். எஸ், அதாவது தடமறிதல் காகிதம். அதனுள்ளே அவனுடைய ஃபேஸை பார்க்கும்போது அதோடைய ஷேடோ தான் ஃபார்ம் ஆகுது. அட் த சேம் டைம் ஒபைக் ஆப்ஜெக்ட். ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸு cannot allow the light source through it. So, it is a example of opaque objects. Yes, cardboard. Let's see here first activity. Yes, look around you and collect as many objects as you can. An eraser, plastic scale, pen, pencil, notebook, single sheet of paper, tracing paper or a piece of cloth is. Try to look at something far away through each of these objects. Yes, அதாவது நம்மளை சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். எஸ், லைக் எரேசரு, பிளாஸ்டிக் ஸ்கேலு, பென்னு, பென்சிலு, இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்து அதை நம்ம ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தை தள்ளி வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு அது தெரியுதா ஃபுல்லாக அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி தெரியுதா, அதாவது கிளியராக தெரியுதா அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜஸ்ட் கிளியராக தெரியல, நாட் வெரி கிளியர், ஸோ அப்படின்னா டிரான்ஸ்லூசன் அப்படின்ற கேட்டகரியில் அந்த ஆப்ஜெக்டை
குரூப் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஒபேக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். எஸ். Is light from far away objects able to travel to your eyes through any of the object? Yes. We see that a given objects or a material could be transparent or translucent or a opaque depending on the light source. Yes. Look at the picture. So, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக எடுத்து அதை உங்களுடைய கண்ணுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு குரூப்பிங் பண்ணலாம். எஸ், இட் இஸ் எ ஜஸ்ட் ஆக்டிவிட்டி. லெட்ஸ் see the next topic. What exactly are shadow? எஸ், அதாவது நிழல்கள் என்பது எக்ஸாக்டாக நம்ம எதை சொல்கிறோம். லெட்ஸ் see the activity 2. Now one by one hold each of the opaque object in the sunlight slightly above the ground. எஸ், அதாவது opaque objects ஒன் பை ஒன்னாக கிரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே என்ன தெரியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ். What do you see on the ground? You know that the dark patches formed by each on the ground is due to its shadow. Yes. அதாவது ஒபேக் ஆப்ஜெக்ட் தன்னுள்ளே ஒளியை ஊடுருவ அனுமதிக்காது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கிரவுண்டுக்கு மேலே வைக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஷேப் தான் டார்க் பேச்சஸாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டார்க் பேச்சஸ் தான் நம்ம ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம், நிழல்கள். எஸ். சம்டைம் யூ கேன் ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் பை லுக்கிங் இட்ஸ் ஷேடோ. எஸ், அதாவது சில நேரத்தில் அதோடைய ஷேப் அதோடைய நிழலை வச்சு அது என்ன ஆப்ஜெக்ட்ஸு அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ். ஸ்ப்ரிட் a sheet of paper on the ground. Hold a familiar opaque object at some height so that its shadow is formed on the sheet of paper on the ground. எஸ், அதாவது ஒரு ஷீட் எடுத்துக்கிறீங்க, அதை கிரவுண்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 or 3 மீட்டர் above we have to keep. ஸோ அப்படி வைக்கும்போது லைட் சோர்ஸ் சன்லைட்டில் இருக்கிற லைட் சோர்ஸு அது அலோவ் பண்ணாது. ஸோ பிகாஸ் அது ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இந்த பேப்பரை நம்ம சன்லைட்டில் காமிக்கும்போது கிரவுண்டில் ஒரு டார்க் பேட்சஸ் ஆஃப் ஷேப்பில் அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் ஃபார்ம் ஆகுது. ஏன்னாக்கா இட் இஸ் ஏ ஒபேக் ஆப்ஜெக்ட், அதாவது ஒளியை தன்னுள்ளே ஊடுருவ அனுமதிக்கலை. ஸோ அதனால் அதை ஷேடோவாக டார்க் பேட்சஸாக ஃபார்ம் ஆகுது. எஸ். The next, ask one of your friend to draw a outline of the objects of the shadow while you are holding the objects. Yes, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் கிரவுண்டுக்கு மேலே வச்சுக்கிட்டு கீழே என்ன ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்ற உங்களுடைய ஃப்ரெண்டை அதை அவுட்லைனை ட்ரா பண்ண சொல்லுங்கள். எஸ். ட்ரா a outline of the shadow of other objects in similar ways. Yes. Now ask some other friends to identify the object from this outline of shadow. Yes, அதாவது இந்த மாதிரி ஷேடோ ட்ரா பண்ணிட்டீங்க இல்லையா ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அதோட இந்த ஷேடோவை இது என்ன ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள். எஸ். how many objects are they able to identify correctly? எஸ், அதாவது அப்படி கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டால் எத்தனை பொருளை ஷேடோ மூலயமாவே அந்த பொருளை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு செக் பண்ணுங்கள். இட் இஸ் ஏ ஜஸ்ட் ஆக்டிவிட்டி. எஸ். டு யூ அப்சர்வ் யுவர் ஷேடோ இன் டார்க் ரூம் ஆர் அட் நைட் when there is no light? Do you observe a shadow when there is just a source of light and nothing else in your room? அதாவது ஒரு இருட்டறையில் அல்லது இரவு நேரத்தில் உங்களுடைய ஷேடோவை உங்களால் பார்க்க முடியுமா? வித்தவுட் லைட், அதாவது அங்கே லைட் சோர்ஸே இல்லை அப்படின்னா பார்க்க முடியாது. எஸ். It seems we need a light source and opaque object to see a shadow. Is there anything else required? அதாவது ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸோட ஷேடோ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாலும் ஒளி ஆதாரம் தேவைப்படுது. எஸ். லெட்ஸ் see the activity 3.
This is an activity that you will have to do in the dark. In the evening, you go out in an open ground with a few friends. Take a torch and a large sheet of cardboard with you. Hold the torch close to the ground and shine it upwards so that its light fall on your friend's face. You now have source of light that is falling on opaque objects. அதாவது ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறீங்க. ஸோ அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு போங்க, ப்ளஸ் ஒரு டார்ச் பல்பு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ கார்ட்போர்டை நம்ம இங்கே ஸ்க்ரீனாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை காமிக்க சொல்கிறீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நீங்கள் லைட் சோர்ஸை, அது ஒரு ஒபைக் ஆப்ஜெக்டாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா, அந்த ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸை காமிக்க சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒபைக் ஆப்ஜெக்ட் மேலே லைட் சோர்ஸ் படுற மாதிரி டார்ச் லைட்டனிங் பண்ணுறீங்க. ஸோ லைட் அடிக்கும்பொழுது, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் கார்ட்போர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களே, அந்த கார்ட்போர்டை அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஒபைக் ஆப்ஜெக்ட் உங்கள் ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் வைக்கும்போது இந்த ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸோட ஷேப்பு நம்ம லைட் சோர்ஸை பாஸ் பண்ணும்போது அதோடைய ஷேப்பே ஃபார்ம் ஆகும். எஸ், it is a activity. Yes, if there were no trees or building or any other object behind your friend, would you see the shadow of your friend's head? Yes, அதாவது அது மட்டும் இல்லாத நம்மளுடைய நிழலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸ்க்ரீனோ பில்டிங்கோ வாலோ, அதாவது சுவரோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்கள் ஃப்ரெண்டோடைய தலையோ இல்லை கையோ காமிக்கும் போது ஷேடோவாக ஃபார்ம் ஆகும். ஏன்னாக்கா ஒபைக் ஆப்ஜெக்ட்ஸில் லைட் சோர்ஸை பாஸ் பண்ணாது. எஸ், லுக் அட் த பிக்சர் லுக் லைக், அதாவது இப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லைட் சோர்ஸை உங்கள் ஃப்ரெண்டு மேலே அடிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அனதர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அனதர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு, நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா, ஸோ அந்த கார்ட்போர்டை ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுறீங்க. ஷேடோ ஃபார்ம் ஆகுது. அதாவது ஷேடோ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் இஸ் எ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எஸ், அதாவது இந்த கார்ட்போர்டை ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு மேலே லைட் சோர்ஸை அடிக்கிறீங்க. ஸோ அப்படி அடிக்கும்போது அவங்களுடைய ஷேடோ அந்த கார்ட்போர்டில் ஃபார்ம் ஆகுது. எஸ், ஸோ கார்ட்போர்ட் இஸ் எ ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீன் மேலே ஷேடோவாக ஃபார்ம் ஆகுது. எஸ், அதாவது ஷேடோ ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்க்ரீன் இஸ் எ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். எஸ், எ ஷேடோ இஸ் அப்டைன்ட் ஒன்லி ஆன் எ ஸ்க்ரீன். எஸ், அதாவது நிழல்கள் ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். ஒரு பொருளுடைய நிழலை ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். எஸ், ஸோ the shadow can be seen only on a screen. For example, the ground wall of a room, a building or a other such a surface acts as a screen for the shadow you observe in everyday life. Yes, அதாவது நிழல்கள் உருவாவதற்கு ஸ்க்ரீன் இஸ் a one of the important components. Yes, shadow gives us some information about shapes of objects. Yes, அதாவது நிழல்கள் ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குது. சம்டைம்ஸ் ஷேடோ கேன் பி ஆல்சோ mislead us about the shape of the object. Or few objects shape of the objects shadow that we can create with our hand and make a believe that they are shadow of different animal. It is having funny activity. Yes, look at the picture. It is our hand, அதாவது நம்ம கையோடைய ஃபிங்கர்ஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஃபோல்டு பண்ணால் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் மாதிரி ஷேடோ ஃபார்ம் ஆகுது.
இது ஒரு ஃபன்னி ஆக்டிவிட்டி. ஸோ அண்ட் ஆல்சோ வி ஆர் லேர்னிங் ஷேடோ. எஸ், அதாவது இந்த ஃபன்னி ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம ஷேடோ எப்படி உருவாகுது, நம்ம என்னென்ன ஷேப்பில் காமிக்கிறோமோ அந்த ஷேப்பில் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஓகே children, a reminder topic. Will see you later. Thank you for watching this video. Have an excellent day.